உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அறுவடைக்கு தயாராக இருந்த 200 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் அமிர்தலிங்கம் வழங்க கேட்கலாம். அமிர்தலிங்கம், வணக்கம். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் என்ன சொல்றாங்க, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் முழுவதும் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது. அதாவது விட்டு லேசான முதல் கனமான மழையும் பெய்து வருகிறது. குறிப்பாக திருத்துறைப்பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையாக பெய்த மழையின் காரணமாக மாங்குடி, சோலைக்குளம், நுணாக்காடு, கருவழி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை பயிர், அதாவது சுமார் ஒரு 200 ஏக்கர் பரப்பளவுல நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியது. இதனால நெல்மணிகள் முளைக்க தொடங்கி இருக்குது. குறிப்பாக மரைக்காக்கோரை ஆற்றுல இந்த வெங்காய தாமரை செடிகள் படர்ந்து கிடப்பதனால தண்ணீர் வடிவமைக்க முடியாத நிலை ஏற்பட்டதற்காகவும் முன்னாடியாக மாவட்ட நிர்வாகம் அந்த வெங்காய தாமரை செடிகளை அகற்றி தண்ணீரை வடிவமைப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட பயிர்களை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கார்கள். விவரங்களுக்கு நன்றி அமிர்தலிங்கம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.